அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு அற்புத செய்தியாக உங்களுக்கு இருக்கும். வருகின்ற 1/5/2024 அன்று குரு பெயர்ச்சி ஆகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே வருடம் தோறும் இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு அற்புதமான நாட்களை தேர்ந்தெடுத்து தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வி என்று அடியேன் செய்வது வழக்கம். இதில் காலகாலமாக பங்கு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறீர்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியும். புதிதாக பார்ப்பவர்களுக்கும் பழமையாக இருப்பவர்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இன்று அடியேன் இந்த பதிவின் மூலியமாக வழங்கப் போகின்றேன். இந்த ஆண்டு இந்த 1/5/2024 அன்று குரு பெயர்ச்சி ஆகிறதுனால் 5/5/2024 அன்றுதான் இந்த தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சிக்கான நாளாக இருக்கிறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்து காலை 11 மணி முதல் தொடர்ந்து அந்த குரு பெயர்ச்சியினை தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியை நாம் செய்ய போகின்றோம். அதிலே மிக சிறப்பான ஒரு செய்தியாகவும் விஷயமாகவும் என்னவென்றால், அன்றே குரு பெயர்ச்சி வேள்வியிலே தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியிலே அந்த 5/5/2024 அன்று பங்கு கொள்பவர்கள் எல்லாம் ஒரு சிறு முன்கட்டணமாக முன்னனுமதி பெற்று முன்கட்டணம் செலுத்தி பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் மூலிகை அது போன்றது இருக்கிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். அதற்காக ஒரு சிறு கட்டணத்தை செலுத்தி முன்னனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 5/5/2024 அன்று செய்ய போகின்ற தபஸ்தபத்வா குரு பயிற்சி வேள்விக்கு அன்றே இன்னொரு விஷயத்தையும் நான் செய்ய போகின்றேன். அது என்னவென்றால், உடன் சந்தான லட்சுமி குழந்தை குபேரர் பூஜையும் அன்று நடக்கப் போகிறது. அதை எப்படி ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்றால், ஒரு நாணயத்திலே ஒரு பக்கம் சந்தான லட்சுமி என்ற லட்சுமியினை அடியேனே உருவாக்கி, அதற்கு பின்பாக குழந்தை குபேரனையும் அச்சிட்டு, இந்த இரண்டு பிம்பங்களும் ஒரு நாணயத்திலே அதை டையாக அடிக்கப்பட்டு அந்த நாணயத்தை உருவாக்கி, அந்த நாணயத்திற்கென்று அன்றே ஒரு சிறப்பு பூஜையினை சந்தான லட்சுமி குபேர சம்பத்து பூஜை, இந்த பூஜையினை செய்து தானியாதி வசம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை. அத்துடன் அது எப்படி என்றால், ஒரு தாம்பாளத்திலே அரிசியை பரப்பி அதிலே சக்கரம் போட்டு மந்திரங்களை எழுதி பூஜிக்கப் போவது என்பது அன்று நடக்கப் போகிறது. 5/5/2024 அன்று. இப்போ அது காலையில் 11 மணியிலிருந்து தபஸ்தபத்வா நடந்து கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து இதுவும் நடக்கும். இந்த பூஜை முடிந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு நாணயம் இலவசமாகவும் ஒரு பிடி அரிசியினையும் சேர்த்து இலவசமாக கொடுக்க போகின்றேன். அந்த நாணயம் அதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு அடியேன் மூலியமாக பூஜிக்கப்பட்டு அன்றைய நாளிலே சிறப்பு பூஜையும் செய்து அந்த நாணயத்தையும் அரிசியையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். அந்த 5ஆம் தேதி நீங்கள் அதை பெற்று அதுக்கு அடுத்ததாக வருகின்ற 10/5/2024 அன்று அட்சய திருதையை வருகிறது. அந்த அட்சய திருதையிலே வசுமத் வஜ்ரலட்சுமி என்ற அன்னையை நம் அடியார்கள் எல்லாம் வாங்கி வைத்து ஏற்கனவே பூஜை செய்து கொண்டிருப்பீர்கள். அத்துடன் அட்சய பாத்திரத்தையும் வாங்கி பூஜை செய்து கொண்டு இருப்பீர்கள். இல்லாதவர்கள் இங்கே அலைபேசியிலே தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த 10/5/2024 அட்சய திருதியை அன்று பகல் 1 மணியிலிருந்து 1:30க்குள்ளே, அதாவது 1:30 மணிக்குள்ளே லட்சுமியின் முன்பாக அலங்கரித்து, லட்சுமியை வசுமத் வஜ்ரலட்சுமியை அலங்கரித்து அதற்கு முன்பாக அட்சய பாத்திரத்தை வைத்து அடியேன் கொடுத்த அரிசியை ஒரு பாதியை அதில் போட்டு மீதி நிரம்புகின்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அரிசியை போட்டு கொடுக்கப்பட்ட சந்தான லட்சுமி குபேர அந்த நாணயத்தை அந்த அரிசியின் மீது வைத்து அதற்கு முன்பாக மீதி கொஞ்சம் இருக்கும் அரிசியை போட்டு நீங்களும் கூட அரிசி சேர்த்து அருமையான சாப்பாடு வடபாயாசத்துடன் பால் பாயாசத்துடன் செய்து ஒரு வாழை இலையிலே நிவேதியமாக வைத்து ஒரு ஆசனமிட்டு இந்த பதிவிலே பின்வருகின்ற மந்திரத்தை எத்தனை முறை எப்படி வழிபட வேண்டும் என்பதை சொல்லி அதன் முறையாக நீங்கள் அந்த நேரத்திலே வழிபட வேண்டும்.
இது ஆண் பெண் இருவரும் செய்யலாம், கணவன் மனைவியாகவும் செய்யலாம். இந்த அரை மணி நேரத்தில் அற்புதமாக வழிபட வேண்டும். அந்த மந்திரத்தினை எத்தனை முறை என்ற விவரத்தினையும் கொடுக்கின்றேன். அந்த வாழை இலைக்கு முன்பாக ஒரு ஆசனத்தை போட்டு அதன் மீது அமர்ந்து கையிலே மல்லிப்பூ வைத்து கொண்டு அட்சய பாத்திரத்திற்கும் அசுமத் வஜ்ரலட்சுமிக்கும் மந்திரம் சொல்லி பூ போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். குறிப்பிட்டபடி முடிந்ததும் தூப தீப நிவேத்தியம் செய்து சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அந்த காயினையும் அரிசியும் அப்படியே சேகரித்து கொண்டு வழிபட்டு வாருங்கள். அதில் 3வது மந்திரமாக வரும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வழிபட்டு வரலாம், அல்லது மொத்த மந்திரத்தையும் சொல்லி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ருண ரோக சத்துரு விலகி தன தானிய செல்வங்கள் பெருகும். ஏனென்றால் இந்த தபஸ்தபத்வா 5/5/2024 செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் 10/5/2024 அட்சய திருதை அன்று பகல் 1 மணியிலிருந்து 1:30க்குள் செய்ய இது மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை தரவல்ல ஒரு அற்புதமான வழிபாடு என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு அடியேன் அந்த நாணயத்தை இலவசமாகத்தான் கொடுக்க போகின்றேன். தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சிக்கு மட்டும்தான் சிறு கட்டணமே தவிர நாணயத்திற்கோ அரிசிக்கோ எந்த கட்டணமும் இல்லை என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த வழிபாடில் பங்கு கொண்டு அந்த 5ஆம் தேதி முன்னனுமதி பெற்று அதற்கான விவரங்களை அலைபேசியின் மூலியமாக தெரிந்து முன்னனுமதி கண்டிப்பாக பெற்று வர வேண்டும் என்பதை உங்கள் கருத்துக்கு தெரியப்படுத்துகின்றேன். இதோ இந்த மந்திரத்தை இப்பொழுது பாருங்கள். முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இது முதல் மந்திரம். இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லி விநாயகரை மனமாற நினைத்து கொண்டு அங்கே அட்சய பாத்திரத்தின் முன் பூவை போட வேண்டும், அர்ச்சிக்க வேண்டும். 2வது மந்திரம் ஓம் ஹூம் க்ளௌம் டட ராஜ சர்வஜன ஹிருதய கதிமதி குரோத ஜ்வாஹ ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லி அட்சய பாத்திரத்தில் விநாயகரை நினைத்து கொண்டு போட வேண்டும். 3வதாக ஆசனத்தில் அமர்ந்து இந்த 3வது மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ நேரம் கருதி அவ்வளவு முறை சொல்ல வேண்டும். அதாவது அன்னதானத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்ல போற மந்திரம். இந்த மந்திரம் ஒரு முறை சொல்லி அர்ச்சனை லட்சுமி வசுமத் வஜ்ரலட்சுமிக்கு பூ போட்டு அர்ச்சிக்க வேண்டும். ஓம் லக்ஷ்மீர் பூர்புவஹா லக்ஷ்மீர் சுவஹா காலகம் தன்னோ சந்தான ஐஸ்வர்ய லட்சுமி வசம் வா ஸ்ரீம் 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 பிரசோதயாத். இந்த மந்திரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் கருதி உண்மையாக மனப்பூர்வமாக பக்தியோடு நம்பிக்கையோடு செய்து ஒவ்வொரு முறையும் பூ போட்டு வழிபட்டு முடிந்தவுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அன்னதானம் நீங்கள் படைத்த பிரசாதங்களை வீட்டில் உள்ளோரும் நீங்களும் சாப்பிட்டு குறைந்தது வயதானவர்களுக்கும் ஆதரவற்ற சிறு பிள்ளைகளுக்கும் அன்று ஒரு நாள் உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் போட வேண்டும். இப்படி செய்து பாருங்கள். உண்மையான அட்சய திருதையினுடைய முழு பலனை நீங்கள் எப்படி அடையப் போகிறீர்கள் என்பதை மட்டும் பெரிதாக இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று நான் சொல்வதை விட நடக்கப் போவதை நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடமே விட்டுவிடுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இது. 5/5/2024 நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியுடன் சந்தான குழந்தை குபேர நாணய வழிபாடு பூஜையும் சேர்ந்து நடந்து பூஜை முடிந்ததும் நாணயத்தையும் அரிசியையும் பெற்று நீங்கள் 10/5/2024 அன்று அட்சய திருதியை அன்று பகல் 1 மணியிலிருந்து 1:30க்குள் இந்த வழிபாட்டினை செய்து பயனும் பலனும் அடைய எல்லாம் வல்ல சடாட்சர சண்முகனும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளும் அனுக்கிரக வாராகியும் அசித்தாங்க பைரவரும் யோக கணபதியும் என்றும் உங்களோடு இருந்து செல்வ செழிப்பாய் நலமாயும் வளமாயும் மகிழ்வோடும் நிலைத்து வாழ வைக்கட்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.